வணக்கம் மக்களே. எஸ் நம்ம நீங்கள் பார்க்குற இந்த ஒரு சீன் வந்து இட்ஸ் அன் ஒரு ப்ரைஸ்லெஸ் மொமெண்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் எங்கள் அப்பா நான் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு நிறைய டைம் நான் ஆசைப்பட்டிருக்கேன். பட் எப்போவுமே சான்ஸ் அமைஞ்சில்ல. ஸோ இந்த டைம் ஒரு நல்ல ஒரு மொமெண்ட் எல்லாமே கைக்கூடி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அப்பா நான் ஒரு ஏரோப்ளைனில் கூப்பிட்டு போகணும்னு ஆசைப்பட்டு அது நிறைவேறின மொமெண்ட் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் எங்கேருந்து எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் கொத்து பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சேலம் ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். என்னடா சொல்கிற, ஏர்போர்ட்டா? எனக்கும் அதே டவுட் தாங்க இருந்துச்சு. ஆமாம், இது சேலம் ஏர்போர்ட்டு தான். ஸோ இது பார்க்கும்போது வெளியில் நம்ம வேறு ஏதோ நீங்கள் சென்னை, பெங்களூர் ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு ஏர்போர்ட் ஃபீல் அந்த படத்தில் கட்டுற மாதிரி பயங்கர ஒரு ரிச்னஸாக இருக்கும். பட் இது சேலம் ஏர்போர்ட்டுங்கிறது அந்தளவுக்கு பேசஞ்சர்ஸ் போயிடும் அதிகமாக ட்ராவல் பண்ணாத ஒரு ஏரியா. ஸோ ரொம்ப கம்மியான ஃப்ளைட்ஸ் மட்டும் தான் போகுது, கம்மி பீப்புள் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, சேலம்லேருந்து நீங்கள் பெங்களூர் போகிறதுக்கு ஏர்ப்ளேனில் தான் போவீங்களா, ஏன் காரு, ட்ரெயின், பஸ்லலாம் போக மாட்டீங்களான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நிறைய டைம் போயிட்டோம். ஸோ ஒன்ஸ் ஃபேமிலி இது மாதிரி கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்படும் போது சேலம் டு பெங்களூர் வந்து ட்ரெயின் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே சீப்பாக இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் புக் பண்ணும்போது டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 450 500 தான் டிக்கெட்டோட ப்ரைஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு இந்த ஒரு ஃபீச்சர் நம்ம அவைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி போன மொமெண்ட் தான் அது ஆக்சுவலாக. ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் வரலேருந்து தான் ரொம்ப சொன்னாங்க. பட் இருந்தாலும் நம்ம கூட்டு போகணும் ஆசை, நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ அதை வந்து நான் நிறைவேறின மொமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்கள் இண்டிகோவில் தான் ட்ராவல் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ குறிப்பிட்ட ஃப்ளைட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ளைட் புக் பண்ணணுன்னா நீங்கள் கரெக்டான டைமில் புக் பண்ணணும். நாங்கள் போன டிக்கெட் வந்து ஆக்சுவலாக 450 500 ரேஞ்ச் தான் வந்து ஒரு டிக்கெட்டு. ஸோ நீங்கள் அதே டிக்கெட் வந்து வேறு ஒரு டைம்லாம் பார்த்தீங்கன்னா அதே டிக்கெட் வந்து 8000 ரேஞ்சில் ப்ரைஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் ஏர்லியராக புக் பண்ணும்போது நீங்கள் வந்து ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கா அப்படிங்கிறது முன்னாடியே செக் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்கை ஸ்கேனர் அந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஸை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னெல்லாம் அவைல் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லா ஆப்ஷனும் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அந்த ரைட்டான டைமில் நாங்கள் புக் பண்ணி, ஸோ நத்திங் பட் ட்ராவல் ஜேர்னி வந்து எங்களுக்கு ஒன்லி 1 hour தான் எடுத்துச்சு. ஃப்ளைட் ஜேர்னி வந்து ஜஸ்ட் 1 hour தான் ஃப்ரம் சேலம் டு பெங்களூர். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ளைட் வந்து எல்லா நாளும் அவைலபிள் கிடையாது. ஆல்டர்னேட் டேஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ சேலம் டு பெங்களூர் வந்து ஆல்டர்னேட் டேஸ் தான் ஃப்ளைட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு எல்லா செக்கினும் நீங்கள் க்ளியராக பண்ணணும். ஆஸ் யூ நோ, லைக் செக்இன் ஃபார் பேக்கேஜ், அந்த செக்இன் மல்டிபிள் இந்த செக்யூரிட்டி செக்இன் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா அங்கே நீங்கள் பேசஞ்சர்ஸே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. உள்ளுக்குள்ள ஃப்ளைட்டில் வந்து half ஆஃப் த சீட்ஸ் மட்டும் தான் ஃபில் ஆகிருந்துச்சு. மீ சீட்ஸ் ரொம்ப வேக்கண்ட்டாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இன்னும் அந்தளவுக்கு வரல. ஏர்லியராக பார்த்தீங்கன்னா சேலம் வந்து ஏர்போர்ட் வந்து ரொம்ப நாள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ரீசெண்ட் டேஸில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எல்லாமே டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் லாங் டேஸில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மேபி உங்களுக்கு இன்னும் ஹை ஃபீச்சர்ஸ் வச்சு இன்னும் ஏர்போர்ட்லாம் இன்னும் பிரம்மாண்டமாக பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட் டைம்னால எங்கள் அப்பாக்கெலாம் கொஞ்சம் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக. அவங்களுக்குலாம் அந்த டேக் ஆஃப் பண்ணுற மொமெண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஆல் ஓகே செட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் பேபிலாம் கூப்பிட்டு போனால் எங்களுக்கு அந்த ஒரு பயம் இருந்துச்சு, பேபிலாம் செட் ஆகிடுமா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ ஷி வாஸ் ஆல்சோ ஓகே. ஸோ வெரி ஹாப்பிலி ஒரு ஜேர்னி வந்து ஒரு மாதிரி நல்ல மொமெண்ட்டாக போச்சு எங்களுக்கு ஆக்சுவலாக. அவ்வளோவா ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடய போனாலும் எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ தான் ஏறணும், அதுக்குள்ளார பெங்களூர் வந்துச்சுங்கிற மாதிரி அந்த 50 மினிட்ஸுங்கிறது எங்களுக்கு ஆக்சுவலாக டக்குன்னு போயிடுச்சு. நாங்கள் அதை ஃபீல் பண்ணி உணர்றதுக்கு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளாரே எங்களுக்கு டைம் டக்குன்னு எடுத்துருச்சு. ஸோ அதனால் நாங்கள் ஏறணும் தெரியல, இறங்கணும் தெரியல, சொன்ன மாதிரி டேக் ஆஃப் பண்ணி குறிப்பிட்ட டைம்லேயே டக்குன்னு ட்ராப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு ஆக்சுவலாக இதை சொல்லணுன்னு இருந்தேன். ஆக்சுவலாக நார்மல் பேசஞ்சர் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து 400 500 ரேஞ்சில் இருந்துச்சு. பட் நாங்கள் இன்ஃபேன்ட் கூட்டு போனதுனால ஆக்சுவலாக என்ன சொன்னால், இன்ஃபேன்ட் வந்து பட் நீங்கள் எல்லா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸோ இல்லை அந்த தனிப்பட்ட ஆப்பில் போயோ வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து அப் டு 2 years வந்து இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் சீட். பிகாஸ் அவங்களுக்கு வந்து சீட் கிடையாது. நம்ம வந்து லேப்பில் வச்சுருப்போம், பேரண்ட்ஸ் லேப்பில் தான் வச்சுருப்போம். ஸோ சீட் கிடையாது. ஸோ அந்த பஸ்ஸில் நாங்கள் ஃபஸ்ட்டு சீட்லாம் புக் பண்ணல. பட் லாஸ்ட் டே தான் நாங்கள் செக் பண்ணி வெரிஃபை பண்ணும்போது ஆன்லைனில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணணும், இன்ஃபேன்ஸ்னால் இண்டிகோவில் வந்து 1500 பே பண்ணணும் அப்படின்னாங்க. விச் இஸ் ஸ்கேம் ஆக்சுவலி. பட் நேரில் நான் போய் அந்த பைலட்டோ அந்த ஹேர் ஹோஸ்டர்ஸை கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இன்ஃபேன்ட்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னாங்க. பட் அஃபிஷியல் வெப்சைட்டில், இண்டிகோ அஃபிஷியல் வெப்சைட்லேயே அவங்க வந்து பே பண்ணணும், 1500 பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ஃபேன்ஸ் கூடி ட்ராவல் பண்ணும்போது ஏர்லியாக செக் பண்ணி உங்களுக்கு டிக்கெட் தேவையா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் புக் பண்ணுங்கள். டோன்ட் ஏர்லி புக் ஃபார் இன்ஃபேன்ஸ். ஓகே மக்களே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.